நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது அனைவரின் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுடைய வானவராஜ் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரை. பல நூல் படித்து இவர் அறியும் கல்வி, பிறர் நலம் நினைந்து இவர் வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே இவர்க்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். உள்ளத்தை கோவிலாக்கி ஊனுடம்பை ஆலயமாக்கி பாசமுள்ள பார்வையும் கருணையுள்ள நெஞ்சமும் கொண்ட மா மனிதர் டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராஜ் அவர்களுடைய சிறப்புரை. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன். காலையிலிருந்து இருக்கீங்களா, அதுக்கே ஒரு பயிற்சி வேணும். இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் இந்த பயிற்சி எடுத்து வேதாத்திரியத்தை ஓரளவுக்கு நன்கு அறிந்தவர்கள். ரெண்டாவது, காலையில் SKM பேசியிருக்கார். அவர் தான் உங்களுக்கெல்லாம் போப்பாண்டவர் இல்லையா? அப்புறம் பேரூர் அடிகளார் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆறுமுகம் பேசியிருக்காரு. இப்போ நாகராஜ் பேசுனதை கேட்டீங்க. அதுக்கப்புறம் திரு சேகர் அவர்கள் பேசியதை கேட்டீங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, நான் இதை ஒரு பாடமாக படித்ததும் இல்லை, பயிற்சி எடுத்ததும் இல்லை. இப்போ பேசுனவங்கெல்லாம் அவர் பேச போகிறாரு, அவர் பேச போகிறாரு, அவர் பேச போகிறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியில் இது ஒன்றும் இல்லைன்னு ஆகப்போகுது. அதுதான் உண்மை. அதுலேயும் இந்த கடைசியாக பேசுகிறவங்க பாடு ரொம்ப சிரமம். இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்போ முடியும், எப்போ போகலாம், வேலையெல்லாம் அது அப்படியே போட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாம் அந்த சிந்தனை நிறைய இருக்குது. ஒரு சிரமமான ஒரு வேலை இந்த கடைசியாக பேசுகிறது. இருந்தாலும் இது எல்லாத்தை விட சிரமம் என்ன தெரியுமா? எந்த மேடையிலும் எதை வேண்டுமானாலும் பேசிடலாம். ஆனால் உங்கள் மேடையில் நினச்சதையெல்லாம் பேச முடியாது. கொஞ்ச நேரத்தில் முடிவு பண்ணிடுவீங்க இது தேருமா தேராதாங்க. அதனால தான் நானே சொல்லிட்டு, தேராது. சின்னசாமிக்கு என்னை தெரியும், எங்கள் ஊருக்காரர். நீங்கள்லாம் வெளியூருக்காரர் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. சின்னசாமிக்கு இப்போ தெரியும், பாவம் என்ன பண்ணுவாரோ. ஆனால் ஆச்சரியமாக இருக்கு, இந்த காலத்தில் இன்றுள்ள நிலைகளில் ஒரு மாலை பொழுதில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, இத்தனை பேர் வந்திருப்பது என்பது வேறு எந்த ஊர்லேயும் சாத்தியம் இல்லை. கட்டடம் கட்டிடலாம், வசதி வாய்ப்பு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை இதன்பால் ஈர்த்து அவர்களை வைத்து அவர்களை உயர்த்துவது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. இப்போ திரு சேகர் அவர்கள் புள்ளி விவரங்களை கொடுத்தார். இன்று இந்த இயக்கம் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் வளர்ந்திருக்குது. பொதுவாக ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் மறைந்த பிறகு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு வரும். ஏன்னா அவர் தானே அந்த கேரிஸ்மேட்டிக் ஃபிகர். அவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தொய்வு வரும். ஆனால் இப்போ இங்கே படித்தாங்கல்ல, அவர் மறைவுக்கு பிறகும் இந்த இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் எத்தனை நாடில் இருக்குது? நீங்கள் 723 நாடுகள் இருக்கா, இந்தியா முழுவதும் இருக்கு. இதை சொல்லும் பொழுது திரு நாகராஜ் அவர்கள் சொன்னார்கள், விவேகானந்தரை பற்றி, மகாத்மா காந்தியை பற்றி பேசுவார்கள் சொன்னாங்க. அதுதான் உண்மை. அதை வச்சு வண்டி ஓட்டணும். சுவாமி விவேகானந்தர் மறைவதற்கு முன்பு ஒன்று சொன்னார். அது இப்போ இங்கே சொல்ல வேண்டியது அவசியம், பொருத்தமாக இருக்கணும். இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, ஆஃப்டர் ஐ ஆம் கான்
after I am gone, I will still be a voice without a form and continue to haunt humanity for another 1,000 years, till such time the last man gets to know that he is one with God. ஏன் கைதட்டல? புரியல. அவர் என்ன சொன்னாரு? நான் மறைந்த பிறகும் நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் வழங்கிச் சென்ற செய்தி இருக்கும். இனி ஓர் 1000 ஆண்டுகளுக்கு அது மனித சமுதாயத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். எதுவரைக்கும்? கடைசி மனிதன் தான் இறைவனும் ஒன்று என்று உணரும் வரை அதனுடைய ஆதிக்கம் இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி தானே நடக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா, ஸ்ரீராமகிருஷ்ணர் சமாதி அடைந்த பொழுது சுவாமி விவேகானந்தர் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்குறார். அவரே கல்கத்தாவில் ராமகிருஷ்ணருக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று. 10 பேர் வந்தாங்க. 10 பேர். அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் ஒரு சூளுரை எடுத்தார். என் வாழ்நாளில் நான் 39 ஆண்டுகள் 5 மாதம் மட்டுமே வாழ்வேன். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணரை உலகறிந்த ஒரு மகாபுருஷராக நான் பறைசாட்டுவேன்னு சொன்னார். பண்ணிட்டார். மகாகவி பாரதி மறைந்த பொழுது அவருடைய இறுதி யாத்திரையில் 12 பேர், வெறும் 12 பேர். ஒரு புது கவிஞன் எழுதினான், மகாகவியே, உன் சடலத்தை மொய்த்த ஈக்கள் அளவுக்கு கூட ஆட்கள் இல்லையேன்னா. அவ்வளோதான். அதை விட மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் போன தெரியுமல்ல, 12 பேர். ஆனால் அவர் தண்டிக்கரை அடைந்த பொழுது இருந்த காட்சி என்ன? ஒரு மிகப்பெரிய ஜன சமுத்திரம். அது நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒரு லண்டன் டைம்ஸ் ரிப்போர்ட்டர் லண்டனுக்கு தந்தி அனுப்பினான். இந்த கிழவன் குனிந்து ஒரு கை உப்பெடுத்த பொழுது ஆசிய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு நிலநடுக்கத்தை உணர்ந்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, ஒரு மகரிஷி வந்தார், போயிட்டார். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு வளருதுன்னா எப்படி வளருது? யோசிச்சு பார்க்கணுமில்ல. அவர் தந்த அந்த வேதாத்திரியத்தினுடைய ஒரு மகிமை தான் இன்று இந்த அளவுக்கு பரவும். இப்போ இதோட நிற்க போகிறதில்ல. உங்கள் காலத்திலேயே பார்க்க போகிறீங்க. 100 நாடுகளுக்கு போய் இப்போ எவ்வளவு 20 நீங்கள் 100 நாட்டுக்கு வீசா வாங்கி வைங்க. நீங்கள் அருமையாக பேசுகிறது. ஆகவே என்ன சொல்ல வர்றேன்னா, பெரிய மகான்களுடைய சத்திய வாக்கு சாதாரணமாக நினைக்காதுங்க. சுதந்திரம் வருவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் கோவில் பிரகாரத்தில் சுவாமி விவேகானந்தர் பேசினார். இப்போ நீங்கள் போனாலும் அந்த போர்டு போட்டிருக்க, இங்கே தான் நின்று பேசினார். அப்பொழுது பேசும்பொழுது ஒன்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர், இன்று முதல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு உங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் மறந்துவிட்டு பாரத மாதாவை மட்டுமே வணங்குங்கள். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் வருவது உறுதி. இன்னும் சொல்லலாமா? சும்மா உங்கள் வேதாத்திரி பற்றி மட்டுமே பேசி என்ன பண்ணுறது? அது பூரா உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் தெரியுமேங்குவீங்க. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, தங்கவேல் ஒன்று சொன்ன ஒரு அம்மா தெரியும் தெரியும் தெரியுங்க. மகாகவி பாரதி போய் அரவிந்தர் இடத்துல கேட்குறார், சுவாமி நம்ம காலத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் வருமானு. அப்போத்தான் கண் முழிக்கிறார். தியானத்தில் இருந்தார் அரவிந்தர். அப்பொழுது சொல்கிறார் பாரதி, ஐ see freedom as bright as the sun. இந்த உதிக்கின்ற சூரியனை போல் நான் சுதந்திரத்தை பார்க்கின்றேன், நிச்சயமாக வரப்போகுதுன்னு சொன்னார். அது மட்டும் சொல்லலை, அடுத்தது கேளுங்க, 21ஆவது நூற்றாண்டில் உலகை ஆளும் வல்லரசாக இந்தியா வருவது உறுதியினர்.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகரிஷி அவர்கள் சொன்னது வீண் போகாதுன்னு சொல்கிறேன். இன்று அவர் போன பிறகும் இவ்வளவு செல்வாக்காக இருக்குதுன்னா அது காரணம் அந்த விதை, அந்த தவ வலிமை. நீங்களும் சொன்னாலாம் நடக்காது, சொல்கிறவங்க சொன்னால் நடக்கும். இல்லைன்னா இதெல்லாம் எப்படி விளக்க முடியும்? திருப்பூர்னா ஒரு தொழில் நகரம், காலில் சக்கரத்தை கட்டிட்டு அலைகிறீங்க. இந்த ஊரில் 11 அறிவு திருக்கோயிலுங்களா, 11 இல்லை, ஹவுஸ்ஃபுல்னு போடுறாங்களாமா. யாரை சொல்ல, யார் சொன்னாங்க? ஏய்யா உள்ள சினிமாவுக்கு இது போடுறீங்களா? பார்த்தீங்களா? அப்படின்னா ஏதோ கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் கருத்து மிகப்பெரிய கருத்து. மகான்கள் சொன்னது வீண் போகாது, அதுக்காக சொல்ல வர. கடைசி காலத்தில் ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் அடிக்கடி பேசுவேன். அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு, அத்தனை மதங்களும் தன்னுடைய அடையாளங்களை இழந்து, தனித்தன்மையை இழந்து, இறுதியில் அதிலிருந்து ஒரு உலக மதம் உருவாகும். அந்த உலக மதம் நம்முடைய கர்ம யோகத்தின் அடித்தளத்தில் உருவாக்கப்படும். இதெல்லாம் யாரால சொல்ல முடியும்? இவங்க நாமெல்லாம் சொல்ல முடியுமா? அனைத்து மதங்களும் காணாமல் போயிடும். அதனுடைய அதனுடைய தனித்தன்மைகள் எல்லாம் போயிடும். அதிலிருந்து ஒரு உலக மதம் உருவாகும். அது நம்முடைய கர்ம யோகத்திலிருந்து வரும்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொன்னார். எங்கிட்ட ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருந்தார். The obligation of the individual to the society will be the one and the only religion அப்படின்னு சொன்னார். தனி மனிதன் சமுதாயத்துக்கு கடமைப்பட்டிருக்கின்றான். அதுதான் அந்த கடனை தீர்ப்பது ஒன்று மட்டுமே உலக மதமாக வரும். இதை நான் வேற ஒரு சுவாமி தயானந்த சரஸ்வதிட்டு சொன்னேன். இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி சொன்னார். அவருக்கு ஷாக் ஆகிட்டார். அப்படியா சொன்னார் அப்படிங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, 3வது வரைக்கும் தான் படித்தாருன்னு சொன்னீங்கல்ல. எத்தனை பாட்டு எழுதியிருக்காருங்க? 2000. நம்மளுக்கு லெட்டரே டிக்டேட் பண்ண முடியல. ஒரு லெட்டரை 10 தடவை திருத்தி அப்புறம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. 3வது வரைக்கும் மட்டுமே படித்த ஒருவர் 2000 பாட்டு எழுதுறனா யாரை கொண்டார கிடையாது. ஆகவே தான் இது இந்த அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கிறது. இப்போது இந்த ஆரம்பத்தில் இந்த கும்மி அடித்தாங்கல்ல, யாருமே சொல்லலையே. அடுத்த முறை நான் வரும் பொழுது அந்த அந்த தாய்மார்களெல்லாம், அந்த சகோதரிகள்லாம் அப்படி முன்னாடி உட்கார வச்சு இந்த அரங்காவலர்கள் எல்லாம் காலில் சலங்கை கட்டிட்டு ஆடணும். அதில் நடுவை சின்னசாமி. அப்புறம் ஆறுமுகத்துக்கு ஆடவே வருமாமா இல்லை? அது நீங்கள் சொல்லுங்கள், நான் முதல்ல நான் உட்காந்துக்கிறேன். நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 45 நிமிடம் இருக்குங்களா? 45 நிமிடம் அவ்வளோ ஒரு உற்சாகமாக ஒழுங்காக. இந்த பயிற்சி கொடுத்தவர் யாரோ தெரியல, அவ்வளவு சிறப்பாக செஞ்சாங்க. அதுக்காக அந்த அந்த பெண் அந்த 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 மகளிருக்கு நீங்கள் எல்லாம் முதல்ல ஒரு பலத்த கராயோடு இருக்கணும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, உங்களுக்கெல்லாம் அவரை பேர் சொன்னால் தெரியாது, கீதா போதகர் கிரிதாரி பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார். பகவத்கீதையில் ஒரு அத்தாரிட்டி. கீதா போதகர் கிரிதாரி பிரசாத் 40 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு புத்தகத்தை தந்தார். அந்த புத்தகத்தின் தலைப்புங்க பிராக்டிக்கல் வேதாந்தா, நடைமுறை தத்துவம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எனக்கு தந்தார். அந்த புத்தகத்தை எழுதியது சுவாமி விவேகானந்தர். நடைமுறை தத்துவம். தத்துவம் என்பது பேசி மகிழ்வதற்கோ தர்க்கம் பண்ணுவதற்கோ நம்முடைய மேதாவித்தனத்தை காட்டிக்கொள்வதற்கோ அல்ல, பூஜை அறையில் வச்சு வழிபடுவதற்கும் அல்ல. படிக்கணும், புரிஞ்சுக்கணும், கடைபிடிக்கணும். ரொம்ப சிரமம் இல்லை? ரொம்ப சிரமம். இப்போ எத்தனை பேர் 100க்கு 100% வேதாத்திரி மகரிஷி சொன்னதை கடைபிடிக்கிறோம்னா ஒரு கை மேலே போகாது, போக முடியாது. நாமெல்லாம் சராசரி மனிதர்கள், நாமெல்லாம் மகாத்மாக்கள் அல்லவே. ஆனால் கூடியமான வரைக்கும்
டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள். நம்மால் முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த புத்தகத்தை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், பிராக்டிக்கல் வேதாந்தா என்கின்ற புத்தகம் என்னவென்றால், சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், தத்துவம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனால், மக்களுக்கு அது பயன்படாமலும் போகுமே ஆனால் அதை தூக்கி எறியுங்கள் சொல்கிறார். இன்க்ளூடிங் பகவத்கீதா. அது எதுவானாலும் பரவாயில்லை, நடைமுறைக்கு அது உதவாதுன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிறது. ஆனால் வேதாத்திரியம் அப்படி அல்ல. சின்னசாமிக்கு தெரியும். அந்த வேதாத்திரியத்தை வெளியிட்ட பொழுது நான் அந்த மேடையில் இருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? சுவாமி சச்சிதானந்தா ஐயாவும் இருந்தாங்க. அந்த மேடையில் அத்தப்பெரிய மகான் ஒன்றை சொல்கிறார். நம்மளால் முடியுமான்னு பாருங்கள். இந்த வயதில் எனக்கு தெரிந்தவற்றை வைத்து வேதாத்திரியம் என்கின்ற ஒரு தத்துவத்தை இன்று நான் இந்த மேடையில் இருந்தபடி உலகத்திற்கு தருகின்றேன். எதிர்காலத்தில் வருகின்ற அறிஞர்கள் அதை படித்து பார்த்துவிட்டு அதை இன்னும் ஏதாவது ஒரு வகையில் செம்மைப்படுத்த முடியுமேனால் செய்வார்களே, ஆனால் நான் அதை விரும்பி வரவேற்பேன். நாமெல்லாம் சொல்ல மாட்டோம். நானே சொல்லிட்டேனாமா, அப்புறம் இந்த ஆளுக்கு என்ன அதுக்கு மேலே தெரியுமாம்மா? அத்தப்பெரிய மகான் பகிரங்கமாக ஒரு மேடையில் திரும்பி காரில் போகையில் சுவாமி சச்சிதானந்தா என்கிட்ட சொல்கிறார், கேட்டீங்களா அந்த சொன்னதை? ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறார், இத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள், இத்தனை மன்றங்கள் இருக்குது உலகமெல்லாம். அந்த மனிதன் சொல்லுகின்றான், எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அதுவே வேதம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், இனி வருகின்ற காலத்தில் வருகின்ற அறிஞர்கள் அதை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். அந்த பக்குவம் ஒரு மகான்களுக்கு மட்டுமே வரும், எனக்கு உங்களுக்கு வராது. ஆகவே தான் அவர்களால் இத்தனை சாதிக்க முடிகிறது என்று சொல்ல வருகின்றேன். மேலும் ஆன்மீகம் என்று ஒன்று வந்த உடனேயே அதில் சீர்திருத்தம் செய்வதற்கான ஆட்களும் வந்து விட்டார்கள். இது இன்னைக்கு நேற்றல்ல. இப்போ மகரிஷி இங்கே செஞ்சது போல ஒரு காலத்தில் ராஜா ராம்மோகன் ராய் கல்கட்டாவில் பண்ணார். பிரம்ம சமாஜம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. நீங்கள் குஜராத்துக்கு போனீங்கன்னா சுவாமி நாராயணா இயக்கம்னு ஒன்று இருக்குது. அவர் இதையே பண்ணியிருக்கார். இப்படி இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு பெரிய புரட்சிக்காரர் வந்திருக்கிறார். வள்ளல் பெருமான் சன்மார்க்கம், அது எவ்வளோ பெரிய புரட்சிகரம். அதை பற்றி முழுவதும் பேசுனா கிட்டத்தட்ட நம்முடைய மகரிஷி சொன்னதற்கும் சுவாமி வள்ளல் பெருமான் சொன்னதுக்கும் அதிக வித்தியாசமே இல்லை. கிட்டத்தட்ட ஏகமாக ஓரளவுக்கு ஒத்து போகும். அதே போல் கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு நாராயண குரு. இதே போல் என்னால் ஒவ்வொரு மாகாணத்திலையும் சொல்ல முடியும். ஆன்மீகம் என்று ஒன்று வந்தவுடன் அதில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு உலகமெல்லாம், நம்ம நாட்டில் மட்டுமல்ல, இப்போ கேத்தலிக் புரோட்டஸ்டன்ட்டுங்கிறோம். அந்த கேத்தலிக் மதத்தை எதிர்த்து வந்தது தான் புரோட்டஸ்டன்ட் இயக்கம். ஆகவே மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீகத்தை நம்மளுக்கு வழக்கமாக இருக்கிற மரபு சார்ந்த ஆன்மீகத்தை மகரிஷி அதிகமாக ஏற்றுக்கலை. அதில் புரட்சிகரமாக சிந்திச்சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனவங்களுக்கு கூட நீங்கள் படிச்சீங்கல்ல, அதில் நீங்களே சொன்னீங்க, மகரிஷியுடைய வார்த்தைகளையே சொன்னீங்க. அதில் மகரிஷி அப்படி சொல்லுகிறார், இந்த பூசை புனஸ்காரம் சாஸ்திர சம்பிரதாயம் தேர் திருவிழா, none of this nonsense is acceptable, எனக்கு இது முடியாது சொன்னாரா இல்லைங்களா? சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டாமா? யோசிச்சு பாரு. வேதாத்திரியத்தில் அது வருது. அந்த 12 பாயிண்ட்டுங்களா? 12 இல்லை 14 பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது. அதுதான் கஷ்டம். இங்கேயும் தெரியுது, அங்கேயும் தெரியுது. இடையில ஒன்று இருக்கு, ஒன்று பேசுனா பிரச்சனை வந்து. அவருடைய ஆன்மீகம் என்ன? இப்போ இன்னொன்று சொல்கிறேன். வேதாத்திரியத்தை ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதே அளவுக்கு மற்ற மகான்கள் சொன்னதும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லாத்தையும் படிப்பேன். இயேசுநாதர் சொன்னதையும் படிப்பேன். இது இஸ்லாமியத்தில் குரான் நீங்கள் குரானும் பைபிளையும் கீதையும் அந்த அட்டையை மட்டும் எடுத்துருங்க. அட்டையை மட்டும் எடுத்துட்டு இது எதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்களான்னு பார்க்குறேன். பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல.
குரான் ஒரு காப்பி, கீதை ஒரு காப்பி, பைபிள் ஒரு காப்பி. எல்லா பெரியவங்களும் எல்லா நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்றையே சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, ஒரு 5-6 பாயிண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம மகரிஷி சொன்னதே தான். ரெலிஜன் இஸ் ரியலைசேஷன். தன்னைத்தான் அறிந்து கொள்ளுவதே ஆன்மீகம். அதுக்கு மேலே ஒரு மண்ணும் கிடையாதுன்ட்டு. நீங்கள் போய் முங்கி முங்கி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஐயா முங்கிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ ஒரு முங்க போகிறாரு. ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அறிவு திருக்கோயிலில் போய் 2 நாள் தங்கிட்டு வாங்க, அங்கே போய் சிரமப்படாது. என்னை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா டிவியில் சொல்கிறாங்க 40 கோடி பேர் தினமும் வர்றாங்களாம். யாரை கொண்டார இல்லையா? இப்போ 50 கோடிங்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு ஆறுமுகம் நேற்று போயிட்டு வந்தார், நாகராஜ் நாளைக்கு போக போகிறார். உங்களை பார்த்தாலே புண்ணியம் ஐயா. கொஞ்சம் ஒரு சொம்பில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இல்லை? போயிட்டு கொண்டு வாங்க. காசி தீர்த்தம் கொண்டு வருவாங்க இல்லை? அது கடைசிக்கு மட்டும்தான் உதவ முடியல, எதையிலும் சாப்பிடலாம். ஆக என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெரியவர்களும் எல்லா நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்றையே சொல்லியிருக்கார். என்ன சொன்னாங்க? அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என் துணைவியாரும் ரிஷிகேஷத்துக்கு போயிருந்தோம். எங்கே? ரிஷிகேஷம். அதுக்கு பக்கத்தான் இவங்க போக போகிறாங்க. அங்கே சுவாமி சிவானந்தருடைய நேரடி சீடர் சுவாமி சிதானந்தரை பார்த்தோம். நானும் மனைவியும் போனோம். ஏன்னா அவர் வந்திருந்த போது எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அதனால் நாங்கள் பார்க்க போனோம். அப்போ நான் கேட்டேன், ஏன் சாமி, பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடு அதான் இதான்னு சொல்கிறோமே, என்னத்தான் அப்படி பெருசாக இருக்குது? ஒன்றும் காணாமல் சுற்றியும் முற்றியும் பார்த்தா ஒன்றும் நல்லா இல்லையே. காலையில் பேப்பரை படித்தாலோ டெலிவிஷனில் நியூஸை கேட்டாலோ நல்லா இல்லையே என்ன. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அஞ்ஞானம் என்கின்ற இருளில் உலகம் இருந்த காலத்திலேயே மிகப்பெரிய வேத ரிஷிகள் இந்த மண்ணில் தோன்றி அகத்திலே ஒரு ஆய்வை செய்து மனிதனுடைய அந்தர ஆத்மாவை உணர்ந்து கொண்டு அதை அற்புதமாக வடித்து தந்து வேதங்களாக உருவாக்கி, அதை விட பாருங்க, 1000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக ஒரு சங்கிலி தொடர்போல் ஒரு ஞான பரம்பரை அதை கட்டி காத்து இந்த விஞ்ஞான யுகம் வரைக்கும் வைத்திருக்குது என்றால் இதுதான் பாரதத்தினுடைய சிறப்புன்னு சொன்னார். அந்த வாழையடி வாழையாக வந்த அந்த ஞான பரம்பரையில் நம்ம காலத்தில் வந்த ஒரு மகான் தான் நம்முடைய மகரிஷி. அதுக்கு சொல்ல வர, இப்போ நாங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். இவங்கெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். இப்போது நீங்களும் எல்லாம் அநேகமாக பார்த்துருப்பீங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்ததை எண்ணி நாம் பெருமை கொள்ளணும். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. 3வது வரைக்கும் படிச்சுட்டு 2000 பாட்டு எழுதுறதுனா அது எந்த பாட்டில் ஏதாவது ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? அப்புறம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து பேசிய மகிமை கிட்டத்தட்ட இந்த ஒரு மகானுக்கு மட்டுமே உண்டு. வேறு யாரும் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் எல்லாம் பார்த்துருக்குறேன். மேலே ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்திற்கு ஒரு நவீன பார்வையை தந்த பெருமை நம்ம மகரிஷிக்கு உண்டு. அதாவது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இவங்க எல்லாமே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சராகட்டும், வள்ளல் பெருமானாகட்டும், மகரிஷியாகட்டும், இன்னும் பலரை சொல்லலாம். யாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு புதிய மதத்தை தர வரவில்லை. We have not come here to give a new religion. சொன்னாங்க இல்லையா ஐயா? சேகர் ஐயா உண்டா இல்லையா? மகரிஷி என்ன சொன்னார்? புதிதாக ஒரு மதத்தை தர நான் வரவில்லை, இருக்கின்ற மதத்தை காலத்திற்கு ஏற்ப வியாக்கியானம் பண்ணத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கருத்து இருக்குது. நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, அவன் எதையும் கண்டுபிடிக்க. இதை விட மகாத்மா காந்தி சொன்னது தெரியுமா? சத்தியம், தர்மம், அஹிம்சை என்பது நான் தோன்றி கண்டுபிடிக்கவில்லை. They are as old as the mountains of India. இந்த நாட்டின் மலைகள் எவ்வளவு பழமையானதோ அதுபோல் சத்தியம், தர்மம், அஹிம்சை என்பது இந்த நாட்டில் வேதத்திலிருந்து நான் எடுத்தேன். இப்போ நீங்கள் நம்ம டெல்லி பாராளுமன்றத்துக்கு போனீங்கன்னா அதை எழுதி வச்சுருப்பாங்க.
சத்தியமேவ ஜெயதேன்னு பார்த்துருப்பீங்களா? சத்தியம் வெல்லும். ஆகவே யாரும் எதையும் புதுசாக தந்துடல. காலத்திற்கேற்ப வியாக்கியானம் பண்ண பெருமை தான் இவர்களுக்கெல்லாம் உண்டு. அதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன ஒன்றை சொன்ன உங்கள் வீட்டுக்கு போ. ரெலிஜன் இஸ் ரியலைசேஷன். தன்னைத்தான் அறிந்து கொள்ளுவதே ஆன்மீகம். இப்போ நம்ம தியானத்தை பற்றி திரு நாகராஜ் அவர்கள் படித்தார். அது உனக்கு ரொம்ப பேர்த்துக்கு ஒரு சமாச்சாரம் தெரியாது. சுவாமி விவேகானந்தர் மறைவதற்கு முன்பு உலகத்துக்கு தந்த கடைசி மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்க. ஐயா நீங்கள் படிங்க. த லாஸ்ட் டே ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு ஒரு புத்தகம் இருக்குது. சுவாமி விவேகானந்தருடைய கடைசி நாள் எப்படி இருந்தது? வழக்கம் போல் இருந்தது. காலையில் எழுந்திரிச்சார், அந்த வேலூர் மடத்தில் வாக் போனார், பாடம் எடுத்தார், எப்பொழுதும் எப்படியோ அப்படியே இருந்தார். கடைசியில் 9 மணி இருக்கு, படுக்க போகிறார். கட்டலில் படுத்திருந்தார். கூடவே ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு உதவிக்கு இருந்தார். திடீர்னு எழுந்திரிச்சார். நான் தரையில் படுக்கணும் போல் இருக்குதுன்னாரு. தரையில் படுத்தார். கங்கையை பார்த்துட்டு அவருடைய, நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம், போயிருப்பீங்களா? அது கங்கை கரையில் இருக்கு. அப்போது அந்த பிரம்மச்சேரி பக்கத்தில் உட்காந்து விசிறி வீசிகிட்டு இருப்பான். அந்த காலத்தில் ஃபேன் இல்லையே என்னமோ. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தர், இது போக போகுது, இது போக போகுது, இதுக்கு விசிறி வீசி கண்ட புண்ணியம் என்ன? நீ வெளியில் போய் கங்கையை பார்த்து தியானம் பண்ணுன்னு. தியானம் பண்ணுன்னு சொன்னது தான் சுவாமி விவேகானந்தர் மனித சமுதாயத்துக்கு தந்த கடைசி செய்தி. இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு? அதே தானே சொல்கிறாரு. ஏனுங்க? தியானம் செய்து உன்னை நீ அறிந்து கொள். எந்நேரம் புறத்தை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தால் இந்த அரிதான மனித பிறவி எடுத்தும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஆகவே தினமும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமர்ந்து ரமண பகவான் கேட்க சொன்னார் சில கேள்விகளை. நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எதற்காக இங்கு வந்தேன்? என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? அதைத்தான் நான் செய்கின்றேனா? வேற ஏதாவது செய்து கொண்டிருக்கின்றேனா? இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்? எப்பொழுது செல்வேன்? எங்கே செல்வேன்? அங்கே என்னவாக இருப்பேன்? மீண்டும் வருவேனா? வந்தால் எதுவாக வருவேன்? ரமணர் சொல்றார். இந்த எந்த கேள்விக்காவது உங்க சயின்ஸ்ல பதில் இருக்கா? இல்லை. only by meditation you can get to know. தியானத்தின் மூலமாக மட்டுமே தான் இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நம்ம வேதங்கள்ல இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. வேதம் தான் நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்துது. நான் சொன்னேன் இல்லையா, சுவாமி சிதானந்தரை பார்க்க போனேன், என்னையா இந்த தேசத்துக்கு பெருமைன்னு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த நான் சொன்னது போல் வேத ரிஷிகள் இந்த வேதத்தை வடித்து தந்தார்கள். அந்த வேதத்தின் சாரத்தை சொல்லுகின்றேன் நண்பர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்தியாவுடைய ஆன்மீகத்தை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் அந்த வேதத்தில் ஒரே ஒரு வரி, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். ஒவ்வொரு ஆன்மாவும் இறையின் பிரதிபலிப்புன்னு சொன்னார். உன்னுடைய உண்மையான சொரூபம் இறைத்தன்மை. அதை நம்ம இதுலேயும் கூட அப்படித்தான் நீங்கள் சொல்கிறோம். ஐயா என்ன சொல்லுவோம்? இல்லை, இறை நிலைங்குவோம் இல்லை? இறை அதான், ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். இன்னொன்று சொல்கிறேன், அது ஆங்கிலத்தில் தான் இருக்கு, இருந்துட்டு போட்டு. இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? இதில் மேலும் நான் என்னத்தை சொல்லிட போகிறேன்? இப்போ பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்றை உருப்படியாக சொன்னேன்னா இவங்க எவ்வளோ கோர்வையாக சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சின்னசாமிகிட்ட சொன்னேன், எல்லாம் தெரிந்து வந்து பேசுகிறது ஒன்று, எல்லாம் தெரிந்தது போல் பேசுவது ஒன்று. நான் 2வது ரகத்தை சேர்ந்தவன். ஏன்னா நான் வக்கீலுக்கு படித்தோம். இங்கே யாராவது வக்கீலுக்கு படித்தவங்க இருக்கீங்களா? வக்கீல் படித்தவர்கள் இதுக்கு வரமாட்டீங்களோ? அதாவது இறை உன்னுடைய உண்மையான சொரூபம், உண்மையான சொரூபம் இறைத்தன்மை. அப்படின்னா என்னங்கிறீங்க? மனிதம், மனிதநேயம். வள்ளலார் என்ன சொன்னார்? மனிதம், ஏன் முரளி கரெக்டா? மனிதம், மனிதநேயம். இதை தவிர என்ன இருக்கு?
ஒன்றும் கிடையாது. அத்தனையும் படித்தால் இறுதியில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மிடத்தில் இருக்கின்றது இறைத்தன்மையை வெளிப்படுத்தும். இதுக்கு விவேகானந்தர் ஒன்று சொன்னார். இங்கே யாருக்காவது கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, நிறைய பேர் தலையாட்டுறாங்க. பரவாயில்ல, அறிவு திருக்கோயில் கொஞ்சம் எங்கள் பக்கம் வருது. அதுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இருந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் அதிகமாக. அவர் சொல்கிறாரு, டீச் யுவர் செல்ஃப், டீச் எவ்ரி ஒன் ஹிஸ் ட்ரூ நேச்சர், கால் அப்பான் த ஸ்லீப்பிங் சோல் and see how it awakes. Power will come, glory will come, goodness will come, excellent will come, all that is great will come. Eppo, when the sleeping soul is raised to self-conscious activity. இதுதான் ராமகிருஷ்ணா மிஷனில் உலகமெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவை தட்டி எழுப்பி விழித்து கொள்ள செய்து விட்டால் அனைத்து நலன்களும் உன்னை வந்து சாரும். இதைத்தான் மகரிஷின்னு சொல்லியிருக்கார். எந்த கடைக்கு போனாலும் ஒன்று தான் கிடைக்குது. எந்த சோப்பை போட்டாலும் அழகு போகணும் இல்லைங்களா? அது எந்த சோப்பாக இருந்தால் என்ன? அதே போல் எல்லா மகான்களும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஆன்மீகம் என்பது வழிபாட்டோடு நின்று விடக்கூடாது. மகரிஷி அதான் சொல்கிறார். என்னங்க ஒரு வித்தியாசம்? எல்லாம் அட்டை எடுத்து போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று தான். விவேகானந்த் ஒரு தடவை ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மன்றத்தில் போய் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, வேதாத்தனா விவேகானந்தரிலிருந்து வேதாத்திரியம் வரைக்கும், வேத வியாசரிலிருந்து வேதாத்திரி மகரிஷி வரைக்கும். கடைசியில் என்ன சொல்லுது தெரியுங்களா? உன்னுள் இருக்கின்ற அறியாமையை நீ போக்கிக்கொள், நீ யார் என்பதை உணர்ந்து கொள், உன்னுடைய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு நிறைகளை கொண்டு குறைகளை போக்கி சிகரத்தை தொடு. இது பைபிள்லையும் இதுதான் சொல்லுது, குரான்லையும் இதுதான் சொல்லுது, கீதையும் இதுதான் சொல்லுது. ஏன் கட்சி வச்சுட்டு அவஸ்தைப்படுறீங்க? எல்லாம் ஒத்துமையாக காந்தி சொன்னது போல ஏகமாக இந்தியாவை பாராட்டலாமே. எதுக்கு நம்மளுக்குள்ள இத்தனை சண்டை? தேவையே இல்லையே. இப்போது நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி திரு நாகராஜன் அவர்களும் திரு ஆறுமுகம் அவர்களும் இந்த சர்வோதய சங்கத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 17 ஏக்கரா கேட்பார் இல்லாமல் கிடக்குது. அதில் என்ன வேடிக்கைன்னா, மகாத்மானுடைய அஸ்தி அங்கே வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. கொஞ்சம் மரியாதை இருக்கு. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நம்ம ஊரில் இவ்வளவும் இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் 1934 மகாத்மா காந்தி வந்து தங்கிய வீட்டை நாங்கள் இப்போ ஒரு நினைவகமாக ஆக்கியிருக்கிறோம். இப்போ அங்கே எதுக்கு போனோம்னா, அந்த இடத்தையும் ஒரு மகாத்மா காந்தியின் நினைவகமாக ஆக்கினா என்ன? அறிவு திருக்கோயிலில் சொல்லப்பட்ட அதை ஒன்று சொன்னால் அவங்களுக்கு புரியும். ரமண பகவான் அவருடைய சீடர்கிட்ட சொன்னாராம், நான் முரளிட்டனை சொன்னேன், என்னை சுற்றி உட்காண்டிருக்காதீங்க, தெற்க போங்க, உண்மையான மகாத்மா அங்கே தான் இருக்கிறாருன்னு காந்தி சொல்லி ரமணரை பார்க்க வந்தாங்க. ரமணர்கிட்ட வந்ததுக்கப்புறம் ரமணர் கேட்டாரா, யார் நீங்கள்லாம் எங்கே வந்தீங்கன்னு. இந்த மாதிரி மகாத்மா காந்தி சொன்னார், நான் மகாத்மா இல்லை, உண்மையான மகாத்மா தெற்கே இருக்கிறார், அங்கே போங்கன்னார். அதுக்காக வந்தோம். அதுக்கு ரமண பகவான் என்ன சொன்னார்னா, நான் ஒரு ஜீவமுக்த நிலைக்கு போயிட்டேன், இது ஒன்றும் பெருசல்ல, ஆனால் உண்மையான மகாத்மாவாக இருந்து கொண்டு இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டு இத்தனை சிரமத்திற்கு இடையே அமைதியை கண்டு கொண்டிருக்கிறார், அவர்தான் உண்மையான மகாத்மா, அங்கே போங்கன்னாரா. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 11 அறிவு திருக்கோயில் சொல்லப்படுகின்ற பாடத்திற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய ஒரு மகாத்மா. நான் சின்னசாமி அவர்களை கேட்டுக்கொள்வேன், துணைத் தலைவருங்கிற முறையில் பெரிய பெரிய ஆட்களுடைய வரலாறையும் நாம் பேசணும். ரொம்ப இருக்குங்க, ரொம்ப இருக்கு. ஒவ்வொன்றையும் சொல்ல, அதாவது மகரிஷி சொன்னதுக்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள், அது வேணும் பாருங்க. அது சொன்னால் இன்னும் போய் சீக்கிரம் விளங்கு. ஏன்னா வரட்டு தத்துவம் கொஞ்சம் சிரமப்படும், எல்லாத்துக்கும் விளங்காது. ஆகவே தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எதுக்கு வந்ததுன்னா, உபனிட கருத்துக்களை நாம் சராசரி மனிதன் புரிந்து கொள்ள முடியாது என்று தான் இலக்கியங்கள் வந்தது. அதுபோல் பெரிய பெரிய ஆட்களுடைய
வரலாற்றையும் நாம் கொஞ்சம் சொல்லணும். இப்போ மகரிஷி சொன்னதுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரமாய், நீங்கள்லாம் உள்ளூர், நான் வெளியூர், நான் என்னுடைய நன்மை கருதி நான் நிறுத்திக்கணும். ஆகவே நான் இறுதியாக நான் சொல்லுவேன், இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். நான் பொதுவாக அந்த ஆழியார் கூட்டங்களுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இங்கெல்லாம் ஜோக் அடிச்சுட்டு விளையாட்டு பண்ணக்கூடாது. ஒரு காலத்தில் இவங்க ஒரு கட்சி ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க, கை தட்டக்கூடாது. மகரிஷி அதான் அப்படித்தான் சொல்லணும்ல. மகரிஷியினுடைய 90 தானுங்குது, அது பெரிய அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ நான் மேடைக்கு போகும்பொழுது எஸ்கேஎம் சொன்னார், இங்கே பாருங்கள், கை தட்டுற மாதிரி பேசிடாதீங்க, யாரும் கை தட்ட மாட்டாங்க, பார்த்து பேசுங்கன்னு. அதுக்கு என்ன, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. பேச ஆரம்பித்த உடனே கை தட்டினாங்க, முடிகிற வரைக்கும் கை தட்டினாங்க. இடையில இப்படி லேசாக பார்க்குற மகரிஷி கை தட்டிட்டு இருக்கு. மகரிஷி எதுக்கு கை தட்டினா தெரியுங்களா? நான் ஒன்று சொன்னேன், அது 2 நாள் 3 நாள் வச்சிங்களா அந்த காலத்தில் என்ன 20,000 பேர் இருக்குமா, 25,000 பேரா? அது மாதிரி ஒரு கூட்டம் மறுபடியும் பார்க்க முடியாது, ஒரு ஆன்மீக கூட்டம் அதுதான். அப்புறம் அந்த இராணுவ கட்டுப்பாடுங்கிறது வேறு எங்கே இருக்குதோ இல்லையா, உங்ககிட்ட ரொம்ப இருக்கு. இராணுவமே பார்த்து பழக வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இங்கே தான் இருக்கு. உங்கள் கைதட்டாதவங்களை கைதட்ட வச்ச பாவம் என்னை சார்ந்தது. இப்படியே உட்காண்டிருப்பாங்க, புரிஞ்சுதா புரியலையா, கேட்குறாங்களா கேட்கலையா, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, ஒன்றும் தெரியாது. ஒரு தடவை சிஐடி கோயம்புத்தூரில் சிஐடி காலேஜில் மகரிஷி பேசுகிறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். ஒரு பெருங்கூட்டம், அவர் போன பக்கமெல்லாம் கூட்டம் தானே. எனக்கு அவருக்கு அந்த பக்கம் வைஸ் சான்சலர், இந்த பக்கம் நான், இடையில மகரிஷி. ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்கிறார். உள்ளதை சொல்லட்டுமா, எனக்கு அதிகம் விளங்கலை. எதிர பார்க்குறேன், அத்தனை பேரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் என்கிட்ட சொன்னார், பாருங்கள், எனக்கும் அவ்வளோ விளங்கலை, உங்களுக்கும் விளங்கின மாதிரி தெரியல, ஆனால் அவர் எப்படி ஒரு கூட்டத்தை கட்டுப்பாடாக வச்சுருக்காரு பாருங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, தயானந்த சாமி ஒரு கருத்தை சொன்னாங்க, ஆன்மீகம் என்பது, ஐயா நல்லா கேட்டுக்கணும், ஆன்மீகம் என்பது கொண்டாடி மகிழ வேண்டிய ஒன்று, தேவையற்ற இறுக்கம் தேவையில்லை, தேவையற்ற இறுக்கம் தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நிமிர்ந்து உட்காருங்க, நாங்கள்ல சொல்லவே வேண்டாம், நிமிர்ந்து உட்காந்து ஆர்வமாக கேட்டு மகிழ்ந்து கைதட்டுனா நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மாவாது இருக்க கைதட்டுகளே. ரொம்ப சந்தோஷம். இறுதியாக அவனை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, மகரிஷியினுடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, அறிவியலும் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்த பெருமை. எங்கள் கல்லூரியில் அழகர் ராமானுஜனும் ஒருத்தர் இருந்தார். அவர் ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடியாக இருந்து பிரின்சிபல் ஆனார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக மகரிஷி ரொம்ப நிறையா பேசுகிறாங்க, நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுன்னு. அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் இல்லைங்களா. அப்போது அவர் எங்கிட்ட சொன்னார், நான் உள்ளதை சொல்கிற கேளுங்க, லண்டனில் மகரிஷி பெரிய அறிஞர்கள் மத்தியில் பேசுகிறார். அழகர் ராமானுஜம் பக்கத்தில் பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கார். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் லஞ்ச் இன்டர்வல். அப்போ இவர் முள்ள பேச்சு கொடுத்தாராம் அந்த அறிஞர்கள்ட்ட, எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள். அவங்க சொன்னாங்களாம், இது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எப்படி ஒரு மனிதனால் 3வது வரைக்கும் படித்த ஒரு மனிதன் இவ்வளவு தத்துவங்களையும் இவ்வளவு அறிவியல் கருத்துக்களையும் பொருத்தி இவ்வளவு அழகாக பேச முடியுங்கிறத இன்றைக்கித்தான் நாங்கள் பார்த்தோம் நாங்களாம். அந்த மனிதன் ஒன்று சொன்னார், அதைத்தான் சொல்லி முடிக்க போகிறேன். டைம் ஹேஸ் கம் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைய வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் இருக்கிறோம், உண்டா இல்லைங்களா? அது எங்கே போய் முடியும்னே தெரியல.
இப்போ ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு, நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் ஒரு பேச்சுக்கு போகணும். நான் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நான் நாளைக்கு போகிறேன், எனக்கு அரை மணி நேரம் தந்திருக்கிறாங்க, தமிழிலையோ ஆங்கிலத்திலையோ எனக்கு ஒரு பேச்சை கொடுன்னு சொன்னால் 15 நிமிஷத்தில் அந்த பேச்சு உங்களுக்கு கைக்கு வருது. அன்னைக்கு இசையமைப்பாளர் இளையராஜா பேசி நான் டிவியில் பார்த்தேன். எங்களுக்கெல்லாம் இப்பொழுது பெரும் போட்டியாக இருப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்து கொடுக்குறார், அதை அந்த மிஷினில் விட்டீங்கன்னா பாட்டு வருது. அப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு என்ன வேலை, இளையராஜாவுக்கு என்ன வேலை, ரகுமானுக்கு என்ன வேலை? ஒருத்தருக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆகவே த பிக்கஸ்ட் த்ரெட் இஸ் சயின்ஸ். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே தான் விஞ்ஞானத்திற்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை கொண்டு வரும். வெரி வேர்ட்ஸ் அவர் சொன்னது, நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே தான் இந்த விஞ்ஞானத்தின் ஆதிக்கத்தை நாம் நெறிப்படுத்த முடியும்னு சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட பெரிய கருத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிறப்பில் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்திருக்கலின்னு வைங்க, இந்த கூட்டம் எங்கே இருந்திருக்கு? ஒன்றா லேடிஸ் டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கிளப்பில் இருந்திருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லி இருந்திருப்பீங்க, உங்களை மறந்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு மகான் எத்த பெரிய தொழிலதிபர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இந்த தொழிலதிபர் இவங்க இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்தா திருப்பூரியே வாங்கிடுவாங்க. அது இவர் பாருங்க, ஆறுமுகம் எவ்வளோ ஷோக்காக இருக்காருல்ல. கொஞ்சம் நெல்லுங்க ஐயா, முதல் நல்லா இருந்தார், உட்காருங்க. ஆனால் நாகராஜன் மாறவே இல்லை. மொத்தத்தில் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இவ்வளோ ஒரு அறிவார்ந்த சபையில் பேச ஒரு வாய்ப்பு தந்து ஒன்றையும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்களே, ஒன்றையும் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அதுக்காக என்னை அழைத்த இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, விபரீதமாக போயிட்டுருக்குது உலகம், விபரீதமாக போய்கொண்டிருக்கின்றது. அரசியலிலே ஒரு நேர்மையும் இல்லை, நாகரிகமும் இல்லை, பொருளாதாரத்திலே ஒரு மதிப்பில்லை, கலாச்சாரத்திலே ஒரு வீழ்ச்சி. இத்தனைக்கிடையில் நமக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை தருவது வேதாத்திரியம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். உயிர்களுக்கு துன்பமில்லா வகையில் ஆற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாம். உலகில் வாழ் உயிர்களுக்கு அது காப்பாம். அத்தகைய ஒழுக்கத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டவர். நன்முறையில் தனிமனிதன் வாழக் கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும், இன்பமே எங்கும் என்ற அருத்தந்தையின் கருத்தை நமக்கு அவருடைய பாணியில் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய முழு நாள் விழாவின் முத்தாய்ப்பாக ஒரே வரியில் இன்றைய முழு நாள் விழாவையும் சொன்ன ஐயா அவர்கள், ஆன்மீகம் என்பது கொண்டாடி மகிழப்பட வேண்டிய ஒன்று என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையை நம்மிடம் விதைத்து சென்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.